மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தேர்வுத்தின் வெப்சைட்டில் 2 அப்டேட் வந்திருக்கு. ஒரு அப்டேட் பிஆர்டி, டிஆர்பியோட ரிசர்வ் லிஸ்ட். அனதர் ஒன் பிஜிடிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட். இந்த பிஜிடிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் இதுக்கு ஆடண்டுமே கிடையாது. இதில் கூடுதல் பணியிடமோ, இதன் பிறகு ஒரு பணியிடங்களை ஆட் பண்ணி, அதுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வச்சு, சிவி வச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து, அதுக்கு ஒரு ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட மாட்டாங்க. ஸோ டோட்டலாக ரெக்ரூட்மெண்ட் க்ளோஸ்ட். ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதன் பிறகு இருக்கிறவங்களும் 25% பேஸ்டு என்ன கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ இதெல்லாம் எடுத்துன்னு வரல. கேண்டிடேட்ஸ் வழக்கு பதிவு பண்ணாங்க. எக்ஸாம் எழுதிட்ட பிறகு சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிடுங்க, காத்திருப்பு பட்டியல் வெளியிட சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணனால தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியாகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வழக்கை பற்றி நம்ம ஏப்ரல் மந்த் எண்டில் போட்டோம். அந்த வழக்கோட ஹியரிங் வந்து இந்த மந்த் வரப்போகுது. ஸோ இந்த மாதம் வழக்கு வருதுன்னா, டிஆர்பி என்ன பண்ணோம், ரிசர்வ் லிஸ்ட்டை நாங்கள் வெளியிட்டுட்டோம், அதனால் கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிற்கும். அதுக்காக தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு. ஏன் சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிசர்வ் லிஸ்ட் வந்திருக்குன்னா, வழக்கு அடுத்த விசாரணை வருது இந்த மாதம். அதனால் டிஆர்பி என்ன பண்ணாங்க, போயிட்டு ரிசர்வ் லிஸ்ட்டை நாங்கள் வெளியிட்டோம், அப்போ கேஸை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு இவ்வளோ வேகம். மற்றபடி கேண்டிடேட் நலனுக்கெல்லாம் இது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, செலக்டட் கேண்டிடேட் நாட் ஜாயினிங் டியூட்டி. ஒரு செலக்ட் ஆன கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அந்த பணியிடம் அவங்களுக்கு அடுத்து இருக்கிற சேம் கம்யூனிட்டி சேம் ரிசர்வேஷனும் கொடுப்பாங்க. ஒரு செலக்டட் கேண்டிடேட் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு பணியிடத்துக்கு குரூப் 2, குரூப் 1 இல்லை வேறு ஏதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்ஸு, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி ஏதாவது போயிட்டாங்கன்னா, அந்த மாதிரி இது வந்து ரீசன்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ஜாயின் பண்ண கேண்டிடேட்டு அங்கேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, அந்த பணியிடம் அவங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ரிசர்வ் லிஸ்ட்டுக்குன்னு கொடுப்பாங்க. கேன்சலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் செலெக்ஷன் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் ஃபார் எனி ரீசன். ஒரு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட அந்த செலெக்ஷன், ஒரு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட அந்த பணி நியமனம் ஏதாவது ரீசனால் கேன்சல் ஆகிடுது. இப்போ உள்ள செலக்ட் ஆனவங்க அவங்க 10th சர்டிஃபிகேட்டு ஒரு போலியாக கொடுத்துருக்கலாம், இல்லை காலேஜ் சர்டிஃபிகேட் போலியாக கொடுத்துருக்கலாம், பிஎட் சர்டிஃபிகேட்டு போலியாக கொடுத்துருக்கலாம். ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து போலியாக கொடுத்துருந்தா, இல்லை அவங்க ஏதாவது துறை ரீதியான நடவடிக்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி அவங்க பணி நியமனத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த மாநிலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் எந்த கம்யூனிட்டியில் போனாங்களோ அதே கம்யூனிட்டியில் அதே ரிசர்வேஷன் அடிப்படையில் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. இவ்வளோதாங்க. இந்த 3 ரீசனை தவிர வேறு எந்த ரீசனுக்காகவும் அப்பாயின்மெண்ட்டு வரவே வராது. இப்போது கரண்ட்டாக உருவாகிருக்கிற ரிட்டையர்மெண்ட் வேகன்சி ரிசர்வ் லிஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கரண்ட்டில் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ ரிட்டையர்மெண்ட் வேகன்சி இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு அலோடு கிடையாது. இப்போது ஸ்கூல் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க, அது பணியிடங்களும் இதுக்கு அலோடு கிடையாது. ஏற்கனவே ஸ்கூலு வந்து அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா அதில் பணியிடங்கள் உருவாக்கப்படும்போது, ஸோ அப்கிரேடட் ஸ்கூல்ஸு, நியூ வேக்கண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் வேக்கண்ட்டு, இப்போ ஏற்கனவே இருக்கிற காலி பணியிடங்கள், அதாவது டிஆர்பி கிட்ட ஒப்படைக்காத காலி பணியிடங்கள் 1996க்கு வெளியே இருக்கிற அந்த பணியிடத்தை தவிர வெளியில் இருக்கிற எந்த காலி பணியிடத்திலையும் இந்த ரிசர்வ் லிஸ்ட் உங்களை வந்து நிரப்ப முடியாது. இதுதான் விதிமுறை. அதுவும் இல்லாமல் இந்த ரிசர்வ்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு லைன் கொடுத்துருப்பா பாருங்கள். த ஃபாலோயிங் ரீசன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த ரெசிப்ட் ஆஃப் த ப்ரொஃபஸல் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த 3 ரீசனும் எந்த பள்ளிக்கல்வித்துறையா, அதன் பிறகு கள்ளர்கள் சீர்மரபினர் துறையா, ஆதரவாளர் நலத்துறையா, இல்லைன்னா சென்னை கார்ப்பரேஷனா, மதுரை கார்ப்பரேஷனா, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனா, இந்த மாதிரி துறைகள் இருக்கும். பள்ளிக்கல்வித்துறை நம்ம ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் துறைகள் இருக்கும். துறை ரீதியாக ஒரு டீச்சர் இந்த 3 ரீசனாக வெளியே போகிறாங்கன்னா, அந்த துறை ஹெச்ஓடிஸ், அந்த துறை தலைவர், டிஓ, சிஓஸ் அவங்க வந்து என்ன பண்ணணும், டிஆர்பி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எங்கள் துறையின் கீழே ஒரு நபர் இந்த மாதிரி டியூட்டியிலே ஜாயின் பண்ணல, எங்கள் துறையின் கீழே ஒருத்தர் டியூட்டியில் ஜாயின் பண்ணி வேறு வேலைக்கு போயிட்டாரு, எங்கள் துறையில் ஜாயின் பண்ணவங்களோட சர்டிஃபிகேட் எரராக தப்பாக இருக்கனால அவங்க பணி நியமனத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிடுங்க, அவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்கள எங்களுக்கு அனுப்புங்க. இதுதான் ரீசன். உள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் வெளியே போனாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் முதல், 2வது, 3வது இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் முதல்ல இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிசி விமனில் பிஎஸ்டிஎம்மில் வெளியே போயிட்டாங்க, இல்லை எம்பிசி ஜென்ரலில் ஒரு மென்னே வெளியே எம்பிசி ஜென்ரலில் ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க, இல்லை பிசி முஸ்லிம் ஒரு ஆள் போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பணியிடத்துக்கு ஹெச்ஓடிஸ் கூப்பிட்டா மட்டும்தான் இது நடக்கும். மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது. ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா
கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்குறது. ஆயிஷாவின் தீர விசார பெருமை அச்சம் தவிர.